So we continue to see the Lord Jesus Christ in the books of the Bible. இந்த வேத புத்தகங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். Today we are going to we continue to see the Lord Jesus in Genesis. ஆதியாகமத்தில் தொடர்ந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். Dear people, when God created Adam and Eve, they were so perfect, and the garden was so wonderful, beautiful. ஏதேன் தோட்டமானது மிக அழகானதாக உன்னதமானதாக இருந்தது. தேவன் மனிதனை பரிபூர்ணமாக சிருஷ்டித்தார். But the devil deceived them. பிசாசு அவர்களை ஏமாற்றிவிட்டான். They were deceived. அவர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். Did the devil stop deceiving people today? பிசாசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதை நிறுத்திவிட்டானா? No, dear friends, he continues to deceive people even today. அவன் தொடர்ந்து மக்களை இன்றைக்கும் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறான். He is trying to deceive you. உன்னை அவன் ஏமாற்றும்படியாக முயற்சிக்கிறான். In what way the devil deceived Adam and Eve? ஆதாம் ஏவாளை எந்த விதத்தில் பிசாசானவன் ஏமாற்றினான்? Oh, you could be free from God and you could be wise enough to have your own life of freedom. உன்னுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து நீ பிரிந்த நிலையில் உன்னுடைய சொந்த சுதந்திரத்தை கொண்ட அருமையான வாழ்க்கையை நீ வாழலாம். That will be so wonderful. மிக அற்புதமாக இருக்கும். Life without God. தேவன் இல்லாத வாழ்க்கை. But is it true? The deception of the devil? அது பிசாசுடைய வஞ்சகம் உண்மைதானா? We know that it is not. அது உண்மை இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். The example of it is yourself and your own life. அதுக்கு உதாரணம் நீயும் உன்னுடைய வாழ்க்கையுமே. How about you this morning? இந்த காலையில் உன்னை பற்றி என்ன காரியம்? Would you like to be free from God and to have your own ways in your life? தேவனை விட்டு உன்னுடைய சொந்த வழியில் வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீ விரும்புகிறாயா? If so, அப்படியானால் how about your life today? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Is your life is full of hope and joy? உன்னுடைய வாழ்க்கையானது சந்தோஷம் சமாதானத்தில் நிரம்பி இருக்கிறதா? Do you live a life which is truly meaningful in this world? இந்த உலகத்தில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? It is with money and so many other things. பணத்தை கொண்டு மற்ற காரியங்களை கொண்டு அவன் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறான். You being deceived. நீ ஏமாற்றப்பட்டு விட்டாய். And you continue to be deceived. நீ அவிடமாக தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறாய். But God being merciful, தேவன் தாமே மிகுந்த இரக்கமுள்ளவராக, God pronounced His amazing grace even in the midst of that fall. அந்த வீழ்ச்சியின் மத்தியிலும் கூட தேவன் தம்முடைய மகத்துவமான அந்த கிருபையை தாமே குறித்து பேசுகிறார். God speaks of this grace
Oh dear people, ஆண்டவர் தாமே இந்த கிருபையை குறித்து அவிதமாக அவர் பேசுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். In the midst of such a great fall and catastrophe, அவிதமான அந்த தோல்வியின் மத்தியிலே, அவிதமான வீழ்ச்சியின் மத்தியிலே தேவன் தாமே இவ்விதமான கிருபையை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். Dear people, even today, man has fallen to the very sad state. மனிதன் தாமே அவ்விதமாக விழுந்து போன ஒரு பரிதாப நிலைக்குள்ளாக போய்க் கொண்டிருக்கிறான். But God's pronouncement of grace is still continuing. ஆண்டவருடைய கிருபையின் சத்தமானது தொடர்ந்து இன்றுமாக இருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். I will put enmity between your seed and her seed. அவளுடைய வித்துக்கும் உன்னுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். You will crush, you will squeeze his heel, but he will crush you. அவருடைய குதிங்காலை நீ நசுக்குவாய், ஆனால் அவர் உன் குதிங்காலை நீ அவிதமாக அங்கு நசுக்குவாய், ஆனால் அவர் உன் தலையே நசுக்கிடுவார். Genesis 3:15, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். And I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed, and it shall bruise thy head, and thou shalt bruise his heel. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். The devil will crush the heel of thy seed. உன்னுடைய வித்தின் குதிங்காலத்தான் அவன் நசுக்குவான். But it will be horrible, it's true. இது பயங்கரமானது. That's why the death of the Lord Jesus Christ is so terrible. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணம் என்பது மிக பயங்கரமாக இருக்கிறது. But he will crush your head itself. You will be finished. And அவர் தலையை நசுக்குவார், அவ்வளவுதான் முடிந்து விடும். Dear people, the whole Bible and the whole Old Testament brings out the glorious purpose which God has pronounced on that day in so wonderful way. ஆண்டவர் விதமாக தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணின அந்த மகிமைகரமான அந்த கிருபையை அழகாக கொண்டு செல்கிறார். The whole Testament reflects God's pronouncement of His grace. இந்த பழைய ஏற்பாடானது அந்த கிருபையை பிரதிபலிக்கிற சத்தத்தை கேட்க முடிகிறது. So I would like to turn to you to another metaphor. In Genesis 6th chapter, ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் இன்னொரு விதமான உருவமாக காணப்படுகிற காரியத்தின் பக்கமாக நான் திருப்பும்படியாக விரும்புகிறேன். Genesis 6th chapter, there was a man called Noah. நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான். Of course, when the world was in great state of sinfulness, உலகமானது பாவத்தினுடைய நிலையில் காணப்பட்ட பொழுது, God said, I am going to destroy this world and the people. இந்த உலகத்தின் மக்களை நான் அழிக்க போகிறேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில், Genesis 6th chapter, 5th verse. To cut short, I am just concentrating only the important verses. 5வது வசனம். And God saw that the wickedness of man was great in the earth, and that every imagination of the thoughts of his heart was only evil continually. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு,
And it repented the Lord that he had made man on the earth, and it grieved him at his heart. தாம் பூமியில மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. So what did God said here? தேவன் இந்த 7th verse, and the Lord said, I will destroy man whom I have created from the face of the earth, both man and beast, and the creeping thing, and the fowls of the air, for it repenteth me that I have made them. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கரம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். 8th verse, for Noah found grace in the eyes of the Lord. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Dear people, so what did God say to Noah? In order to save his family, குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டார். A plan even in the midst of so many wicked people. இந்த பொல்லாத பல மக்கள் மத்தியில there was grace to one family. ஒரு குடும்பத்துக்கு தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. So God said to Noah, ஆகவே தேவன் தாமே நோவாவை பார்த்து பேசினார். 11th verse, 11வது வசனம், the earth also was corrupt before God, and the earth was filled with violence. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. And God looked upon the earth, and behold, it was corrupt, for all flesh had corrupted his way upon the earth. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். And God said unto Noah, the end of all flesh is come before me, for the earth is filled with violence through them, and behold, I will destroy them with the earth. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். I am going to destroy them all, Noah. எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன். But for you and your family, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் my grace has been extended. என்னுடைய கிருபையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. You and your family will be encompassed with grace. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தை சுற்றி கிருபையானது மூடிக்கொள்ளும். So Noah, do one thing, ஒரு காரியத்தை செய். Make thee an ark of gopher wood, room shall thou make it the ark, and shall pitch it within and without with pitch. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக பேசு. Make thee an ark, Noah. நோவா, ஒரு பேழையை நீ உண்டாக்கு. So he gave all the measurements, அந்த அளவுகள் எல்லாம் கொடுத்தார். Noah's ark is a type of Christ. நோவாவுடைய பேழையானது கிறிஸ்துவை காண்பிக்கிறதாக இருக்கிறது. It points to some of the truths about the person and work of Jesus Christ. இந்த பேழை என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய பணியை குறித்தும் காட்டுகிறதாக இருக்கிறது. Dear people, I would like to tell 6 things how the ark really shows forth the Lord Jesus Christ.
இந்த பேழையானது இயேசு கிறிஸ்துவை எப்படி காட்டுகிறது? அந்த பியூட்டி ஆஃப் இட், அந்த வண்டர் ஆஃப் இட், அதனுடைய அழகும் அதனுடைய ஆச்சரியத்தை நான் உங்கள் மத்தியிலே காட்டும்படியாக இன்றைக்கு விரும்புகிறேன். Genesis 6 chapter 13 to 14. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13, 14. And God said unto Noah, the end of all flesh is come before me, for the earth is filled with violence through them, and behold, I will destroy them with the ark. அழிவு வந்துருச்சு. Noah, make thee an ark of gopher wood. நோவா ஒரு பேழையை உண்டு பண்ண. Oh, the earth was, 8th verse, Noah found grace in the eyes of the Lord. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. God graciously provided him and his family the ark. அவனுக்காக ஆண்டவர், அவனுக்காக அவனுடைய குடும்பத்துக்காக இந்த பேழையை ஏற்படுத்தினார். So that they could escape from the blood, from the flood and God's judgment. அந்த வெள்ளத்தில் இருந்தும் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக தேவன் அந்த குடும்பத்துக்காக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேழையை குறித்து அவர் பேசுகிறார். Oh, dear people, God's plan is so great. தேவனுடைய திட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். God had mind Noah and his family. நோவாவுடைய குடும்பத்தை மனதில் வச்சிட்டார். I should save them. அவளை நான் ரட்சிக்கணும். Yes, Noah likewise, in our natural condition we deserve to perish. நம்ம கூட அழிக்கும்படியாகவே தகுதியானவர்கள். Deserve to be destroyed and to be perished in the hell. அழிக்கும்படியாக நரகத்தில் அங்கே கொண்டு செல்லும்படியாகவே தகுதியானவர். But God graciously, in order to save us, நம்மை ரட்சிக்கும்படியாக, in order to preserve us, பாதுகாக்கும்படியாக, God has prepared an ark. தேவன் ஒரு பேழையை ஆயத்த பண்ணினார். The Lord Jesus Christ himself was prepared. A grand plan of an ark. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்க்கை, அந்த பேழை உண்டு பண்ணும்படியான திட்டம். Dear people, Noah and the family doesn't deserve this ark. ஆண்டவர் இவ்வளோ ஒரு பேழையை திட்டமிட்டு அவ்விதமாக செய்வதற்கு நோவாவுடைய மக்களும் தகுதியானவர்கள் அல்ல. We also are not deserving for any of his grace. இந்த கிருபைக்கு நம்ம பாத்திரவான்கள் அல்ல. Dear people, but God gave us the opposite of all of us, who are wicked people, to be saved by God's grace. பொல்லாத மக்களாகிய நம்ம, மோசமானவர்களாகிய நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இவ்வளோ ஒரு பேழையை ஏற்படுத்தி வைத்தார். That is the first point. அதான் முதலாவது காரியம். The second thing, இரண்டாவது காரியம், just as the ark was planned by God, so is salvation in Christ planned by God. தேவன் எப்படி அந்த பேழையை திட்டமிட்டாரோ அப்படித்தான் இந்த ரட்சிப்பையும் தேவன் திட்டமிட்டு செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். Genesis 6:14-15, make thee an ark of gopher wood, room shalt thou make in the ark, and shall pitch it within and without a pinch. And he gives all the measurements
And this is the fashion which thou shalt make it of. The length of the ark shall be 300 cubits, the breadth of it 50 cubits, and the height of it 30 cubits. He gave all the measurements and everything, and in the way that we should be built up. இது எப்படி கட்டப்பட வேண்டும், அதனுடைய அகலம் நீளம் உயரம் எதெல்லாம் பண்ணணும். So perfect a plan, ஒரு பரிபூர்ணமான திட்டத்தை தேவன் கொடுத்தார். Noah did not design it. நோவா அதை இப்படி கட்டணும் அப்படின்னு ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. God did. தேவன் அதை செய்தார். Noah did not plan the deliverance. நோவா அந்த விடுதலை குறித்து அவன் திட்டமிடவில்லை. But God did. தேவன் அதை செய்தார். Yes, dear people, for his children, God has a perfect plan to save them from the destruction. அழிவினின்று மீட்கும்படியாக தேவன் தம்முடைய மக்களுக்கென்று அழகான திட்டத்தை வைத்திருக்கிறார். In the same manner, God was the one who planned for our deliverance from the power and penalty of sin. தேவன் அவிதமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவிதமாக அழிவினின்று பாவத்தின் ஆளுகையிலிருந்து பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கும்படியாகவே திட்டமிட்டு செயல்படுகிறவராக இருக்கிறார். God gave his only son. தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து, so that through faith in him we might be saved from sin. அவர் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக அவர் பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படும்படியான மிகப்பெரிய ஒரு காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். What an amazing grace. என்ன ஒரு ஆச்சரியமான கிருபை. What a great God is. எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தேவன் அவர். God planned this provision of salvation for his children even before the creation of the whole universe. உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே தேவன் தம்முடைய மக்களுக்காக எல்லா திட்டத்தையும் அழகாக கொண்டு செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். In Ephesians 1:4-6, எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். Ephesians 1:4-6, according as he had chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே to the praise of the glory of his grace, wherein he hath made us accepted in blood. அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக. Dear people, God has planned already such a grand one before the very foundation of the world. உலகம் உண்டாருக்குன்பாகவே தேவன் தம்முடைய திட்டத்தை அழகாக செஞ்சு முடிச்சிட்டார். Dear people, the ark was such a big one. ஆர்க்கு மிக பெரிய ஒன்று. If we go to America, there was a man from Australia. He has built, and they have written so many books, and they have built the altar of the same size with which God has given to Noah. நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அதே அளவுகளில் ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. If you see it, it is so big. அதை பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரிய ஒன்று. Dear people, God's plan for his children is so big. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டிருக்கிற திட்டம் என்பது மிக பெரியதுங்க. What a wonderful God is. என்ன ஒரு அற்புதமான தேவன் இவர். The third thing,
Just as the ark was a place of safety, the பேழை ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை போல, so is Christ a place of safety for his children. பேழை ஒரு பாதுகாப்பான இடமாக, அவ்வளோ பெரிய வெள்ளம், the flood was so enormous, but they were all safe in the ark. ஆனால் பேழையில பாதுகாப்பாக இருந்தார்கள். Likewise the children of God, ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், they are safe in the ark. அவர்கள் தாமே அந்த பேழையில பாதுகாப்பாக இருக்கிறார்கள். They will be, பாதுகாப்பாக இருப்பார்கள். I tell you, dear friend, if you are a child of God, the safety is so, we could not even inexpressible. அது விவரித்து சொல்ல முடியாது. So many dangers in the world, உலகத்தில் பல அபாயங்கள், so many things of being attracting towards the way of destruction, அழிவின் பாதையில் உன்னை இழுத்து செல்லுகிற பல வழிகள், so many things on every direction you are being pulled to go to and to travel in the path of destruction. நீ அழிவின் பாதையில போய் அழிந்து போகும்படியாக உன்னை இழுக்கக்கூடிய பல காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. But God's children, they lie safe in the ark with all quietness and assurance. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த பேழையில நிச்சயத்தோடும் பாதுகாப்போடும் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். That is the safety of God's children, dear people. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு. You must know and understand the safety of God's children is something great. No power in the world can really attack him, even to the least, I tell you, dear friend. தேவனுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு என்பது அவ்வளவு பெரிய பாதுகாப்பு. இந்த உலகத்தில் எந்த ஒரு சிறிய பொல்லாப்பினுடைய ஒரு விளிம்பும் கூட அவர்களை தொட முடியாது. I've been telling about Jesus Christ, the iron man, Jesus Christ, the one who boldly passed through all the path of the cross. இரும்பு மனிதன் இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாதையை தைரியமாய் கடந்து போனார். A true child of God is not a coward, but a man of iron. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை ஒரு கோழை அல்ல, அவன் இரும்பு. He is an iron and he is an iron man. அவன் ஒரு இரும்பு, அவன் இரும்பு மனிதன். No power in the world can touch even to the very fringe of it. அந்த அவனுடைய பாதுகாப்பின் காரியமாக ஒரு சின்ன ஒரு விளிம்பை கூட தொட முடியாது. God's protection is so amazing and great. தேவனுடைய பாதுகாப்பு அவ்வளவான. Oh dear friend, if you have not committed your life so far, உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடாமல் இருந்தா முழுமையாக ஒப்பு கொடு. Commit your life to God. Why do you want to live in a way of frustration, fear? ஏன் பயத்திலும் குழப்பத்திலும் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிற? No peace in your home. உன்னுடைய வீட்டில் சமாதானம் இல்லை. You are at the risk of all thoughts of things which are really prevailing, almost akin to the worldly man. உலக பிரகாரமான மனுஷன் இருக்கிற எல்லா நிலையிலும் தான் நீயும் போயிட்டு இருக்கிற. Probably you come to the church, but where is the protection? பாதுகாப்பு. Can you say now that I am the child of God? My life proves it. I am safe. நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் வாழ்க்கை அது நிரூபிக்குது, நான் பாதுகாப்பாக இருக்கேன்னு சொல்கிறியா? அப்படின்னா நீ ஏன் பயப்படுற? Why you are afraid? Why you are confused? Why you get angry? Why you are fighting? ஏன் கண்டப்படுற, கோபப்படுற? Yes, so many things which you do in your life because you don't have the assurance of protection of God in your life. You are not in the ark. நீ ஏன் சண்டை போடுற, கோபப்படுற, எரிச்சல், அவிசுவாசமான வார்த்தைகள், குழப்பம்? நீ ஆர்க்கில், பேழையில் இல்லைப்பா இன்னும். நீ ஆர் நாட் இன் தி ஆர்க். பேழையில் நீ இல்லை, பேழைக்குள்ள வா.
பேழையில் என்ன இல்லை. அதனால தான் உனக்கு எல்லா குழப்பம், பயம், பிரச்சனை எல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது இல்லையா? யூ ஹவ் ஆல் திங்ஸ் விச் யுவர் வேர்ல்ட்லி மேன் ஹஸ் காட். தி ஆர்க் வாஸ் a place of safety. பேழை பாதுகாப்பானது. Like Jesus Christ, it sheltered them from the flood of God's judgment. தேவனுடைய நியாய தீர்ப்பினர்களை பாதுகாத்துக் கொண்டது. Similarly, Jesus ever shelter against the storm of God's wrath. அருமையானவர்களே, தேவனுடைய கோபாக்கினை வரும் பொழுது, I don't know how many of you have seen, I think it was, I could not remember the country today, is being attacked. The storm, 300 kilometer speed. It just, all trees are just like a leaf. 300 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த நாடு எனக்கு தெரியும், இப்போ ஞாபகம் வரல, இப்போ போயிட்டுருக்கேன். 300 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்து மரமெல்லாம் அப்படியே இலை மாதிரி ஆடுது. I tell you dear people, you are about to enter a new year. ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நீ நுழைய போகிற. அந்த ஆண்டிடத்தில் நான் முழுமையாக ஒப்பு கொடு. Surrender to God. Lord, this is my, இதுதான். Please never think that you will be safe without Christ. கிறிஸ்து இல்லாமல் நீ பாதுகாப்பாக இருப்பேன்னு தயவு செய்து நினைச்சிடாத. That is the deception of the devil. பிசாசனுடைய அந்த பஞ்சகம். Those who are in Christ are saved. They are safe and secure from all alarms and storms. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் எல்லா விதமான அந்த புயல், ஆபத்து எல்லாவற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இயேசுவில் இருக்கிற பாதுகாப்பு எதுலையுமே இல்லையா? 4 things. Just as Noah and his family must come into the ark for their safety, so must we come to Christ for our salvation. இல்ல? ஆதியாகமம் 6:18 பார்க்கிறோம். But with thee will I establish my covenant, and thou shalt come into the ark, thou and thy sons and thy wife and thy sons' wives with thee. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னுடைய உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். Enter into the ark. Dear people, God says, Noah, you and your family should enter. Dear people, God's commandment, enter into the ark, பேழைக்குள் பிரவேசி. Why are you outside? ஏன் நீ வெளியே இருந்து கொண்டிருக்கிறாய்? You are not safe. நீ பாதுகாப்பா இல்லை. The flood is going to come. வெள்ளம் வரப்போகிறது. I tell you, for a child of God, whatever may be the thing, pandemic, anything, பேண்டமிக் எதுவாக இருந்தாலும் சரி, he is safe in the ark. பாதுகாப்பாக இருக்கிறார். even death, மரணமே ஆனாலும் is a gain, ஆதாயம்தான். but I am afraid you are outside of the ark. நீ பேழைக்கு வெளியே இருக்கன்னு நான் பயப்படுறேன். oh brother, are you in or out of the ark? பேழைக்குள்ளே நீ இருக்கிறையா, வெளியே இருக்கியா? உள்ளே இருப்பாயனா you will have the peace and quietness. நீ உள்ளே இருந்தால் அந்த அமைதியாக சந்தோஷம் சமாதானமாக இருக்கும். you will feel secure, பாதுகாப்பாக உணர்வேன். why you feel unsecure? நீ பாதுகாப்பாக உணர முடியல. we are outside of the ark. வேலைக்கு வெளியே நீ இருக்கிறப்பா. that's the problem. அதுதான் பிரச்சனை. why you feel insecure? ஏன் நீ பாதுகாப்பான நிலையில் உணர்ற?
You fear about the future, எதிர்காலத்தை குறித்த. ஒருவேளை இப்படி நடந்துட்டா, if it happens this way, if it happens that way, அப்படி நடந்துட்டா. You are filled with fear. பயத்தினால் என்பது இருக்கிறது. Not only fear of today, இன்னைக்கு ஒரு பயத்தினால, you fear about even of a duration of a long time. நீண்ட கால பிரச்சனையெல்லாம் குறித்து கூட நீ பிரச்சனை பயந்துட்டு தான் இருக்கிற. நீ சொல்கிற நான் பயப்படுறதில்லைன்ட்டு, யூ சே தட் ஐ எம் நாட் அஃப்ரைட், பட் யுவர் எமோஷன்ஸ், உன்னுடைய உணர்வுகள், த வே ஆஃப் யுவர் டாக்கிங், நீ பேசுகிற காரியம் எல்லாமே தெரியுது. இட் ஷோஸ் தட் யூ ஆர் நாட் இன் தி ஆர்க். நீ பேழையில் இல்லைப்பா, பேழையில் இல்லை சகோதரியே, நீ வெளியே இருந்துகிட்ருக்கிற. ஆபத்து. ஆண்டவர் சொல்கிறார், கெட் இன், உள்ள பிரவேசின்றாரு. எஸ், ஈவன் டுடே ஜீசஸ் இஸ் காலிங். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். கம் unto me all ye that labor and are heavy laden. வருத்தப்பட்டு, Matthew 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். Come unto me. Dear people, Jesus said in John 6:37, and that the Father giveth me shall come to me, and him that cometh to me I will in no wise cast out. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. Are you willing to come to God, to surrender? ஆண்டவரே, Lord, I don't know how to surrender even. எப்படி சரண்டர் ஆகிறது எனக்கு கூட தெரியல ஆண்டவரே. I am so foolish. நான் மதியனமாக இருக்கிறேன். Help me to surrender. உமக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிற எனக்கு உதவி செய்யும். Lord, I want to be secured in 22 பாதுகாப்பாக இருக்க. I want to live a life of peace and joy. சந்தோஷ சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். Salvation is personal. ரட்சிப்பு தனிப்பட்டதுமே. உனக்காக இன்னொருத்தர் உள்ளே போக முடியாது. Somebody could not go inside for your sake. நீ தான் போகணும். இல்லை, என் மகனுக்காக என் மகளுக்காக நான் உள்ளே போகிறேன்னு போக முடியுமா யாராவது? Can anybody say, for the sake of my son and daughter? I know you must. Is a person. Salvation is a personal. ரட்சிப்பு தனிப்பட்டது. You came alone and you will go alone. நீ தனியாக தான் வந்து தனியாக தான் போக போகிற. Is very personal. தனிப்பட்டது. ஸோ நீ தான் ஆண்டவரிடத்தில் வரணும். யூ மஸ்ட் கம் டு காட். காட் இஸ் காலிங் யூ. உன்னைத்தான் அழைக்கிறார். அங்கேயே நீ பார்க்காத. 5th காரியம், just as the call to come into the ark was a limited time offer, so is God's call to come to his son a limited time offer. You see Genesis 7:16, யாதியாகமம் அங்கே பாருங்க, ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமம் 7:16, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ஆண்டவர் இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இட்ஸ் a limited offer, it will not be prolonged as நீ நினைக்கிறபடி பரவாயில்ல பின்னால் பார்த்துக்கலாம். I will see it later. No, the offer will be off. ஆண்டவர் கொடுத்து அதெல்லாம் முடிஞ்சு விடும் பையா. அப்போ நீ நினைக்கும் போது ஐயோ நான் வெளியே இருக்கேன்னு என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் how I am outside? 7:16, Genesis 7:16, and they all that went in male, female of all the flesh, as God had commanded him, and the Lord shut him in. அவன் தேவனுக்கு கட்டளையிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகள் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். Finished. They all entered and the door was shut. எல்லாம் நுழைஞ்சிட்டாங்க, கதவு மூடப்பட்டு விட்டது. Is a limited offer. Now God has given you the privilege of hearing his call. உடைய சத்தத்தை கேட்கறதுக்குரிய அந்த கிருபை ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு. அதனால் வேதம் சொல்லுது, டுடே இஸ் த டே ஆஃப், நாட் ஈவன் டுடே, now. இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சணிய வேலை. இட்ஸ் a limited offer.
அவங்க நுழைஞ்ச உடனே, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் உள்ள நுழைஞ்ச உடனே finish, the world will be finished off. All the children of God, when they were saved, Jesus will be ready to come with shouting and acclamation. தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே அவ்வளவுதான், அவருடைய வருகை வந்துவிடும். No more time to repent. மனம் திரும்ப வேலை இல்லை. ஐசாயா 56 ஏசாயா 55:6 என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. ஐசாயா 55:6 Seek ye the Lord while he may be found, call ye upon him while he is near. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நான் நினைக்கிறேன், கதவெல்லாம் மூடியாச்சு. The door closed. The water was gushing. தண்ணியெல்லாம் வந்துட்டு இருக்கு. Many people would have been mocking at Noah. அநேகர் நோவாவை பார்த்து பரியாசம், foolish, mad fellow, பைத்தியக்காரன். Now the flood has come. தண்ணி வந்துட்டு இருக்கு. Probably they would have seen all the floods coming, the water level coming up. தண்ணி அங்கே அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கிறது. Where is that ark? பேழை எங்க இருக்கு? Where is it? Oh, they could see the ark, and probably some people would have reached அந்த ஆர்க்கை பார்த்திருப்பார்கள். சிலர் வந்து கூட they would have knocking, Noah, open to us. நோவா எங்களுக்கு திறந்தரலும். Who closed the door? God. God only must open it. It's all God. தேவன் தான். Even if Noah would have been, ஐயோ எங்கள் பாட்டி பறக்கிறாங்க, எங்கள் தாத்தா பறக்கிறாங்கன்னா கூட திறந்திருக்க முடியாது. It's impossible. Oh, my grandmother, my grandfather is knocking at, so I will open. No, it's impossible, dear friend. This is now is the time. The sixth thing, just as the coming of the flood was unexpected, so is the second coming of Christ unexpected. எதிர்பார்க்கவே இல்லை. Everything was going. How were they? அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க தெரியுங்களா? நோவாவின் காலத்தை போல அவங்க அப்படியே ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. They were all living happily. பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும், giving and taking, bride, bridegroom, drinking. இன்னைக்கு மாதிரி தான். It's not a different thing. இன்னைக்கு மாதிரி தான். இன்னைக்கு ஜனங்க என்ன பண்ணுறாங்க? They want to be married. They want to be happy. சந்தோஷமாக இருக்காங்க. நோவாவின் காலத்தில் இது எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஏ பீப்புள், ஆனால் அருமையானவர்களே, ஆண்டுடைய வருகை அப்படித்தான் இருக்கும். இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். whether you believe it or not, Jesus will come. நீ விசுவாசிக்கலையோ ஆண்டவர் வந்துருவாரு. He will come. He will come. Although they were informed and warned, they didn't worry about this. அவங்களுக்கு சொல்லப்பட்டது, எச்சரிக்கப்பட்டதை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. So as the days of Noah, so will be. Matthew 24:37 to 39, மத்தேயு 24 37 38 39. யாராவது வாசிங்க. மத்தேயு 24 37 38 and 39. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பாத்தீங்களா? எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். For as in those days before the flood, they were eating and drinking, marrying and
giving marriage until the day when Noah entered the ark. அவன் நோவா அந்த பேழையில் பிரவேசிக்கு மட்டுமாக அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பைபிள் சொல்லுது, உணராதிருந்தார்கள். They were not able to perceive it. Dear people, He is going to come again. Especially we see all the things that is around us. நம்ம சுற்றி இருக்க முடியாத எல்லா காரியங்களை பார்க்கும் பொழுது அவிதமாகத்தான் இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. Everything has gone. I would like to conclude with only one incident. ஒரு நிகழ்வோடு கூட நான் இந்த sermon முடிக்க விரும்புகிறேன். Turn with me, Matthew Gospel 25th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். Matthew Gospel 25th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். There were 10 virgins. 10 கன்னிகைகள் இருந்தார்கள். And they were all getting ready for the second coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமா இருக்காங்க. The Bible says 5 of them were wise and 5 were foolish. 5 புத்திசாலியான கன்னிகள். Because our time is very short, I have to make it short. ரொம்ப சுருக்கம். 5 of them were wise, 5 of them were foolish. The wise virgins have oil. இந்த புத்தியுள்ள கன்னிகைகள், அவங்களுக்கு என்ன இருந்தது? எண்ணெய் இருந்தது. அப்படின்னா என்ன? They had the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர்கள். They were people who are changed by God. தேவனால மாற்றப்பட்டவர்கள். The indwelling of the Spirit of God was there. அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணினார். The other foolish, மற்ற இந்த மதியனமான கன்னிகைகள், they had the torch. விளக்கு இருந்தது, ஆனால் எண்ணெய் இல்லை. No oil. I tell you here, there are wise virgins and foolish virgins. இங்கேயும் கூட புத்தியுள்ள கன்னிகள் இருக்கிறார்கள், புத்தி இல்லாத கன்னிகள் இருக்கிறார்கள். The wise virgins were careful enough to live for God, and God has saved them, and their commitment to God is true. அந்த புத்தியுள்ள ஸ்திரீகள் தேவனுக்காக வாழ்கிறவர்களாக, தேவனுடைய அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். The foolish virgins, மதியனமான கன்னிகள். It's all mixed up here. எல்லாம் கலந்து தான் இருக்கு. Until the very last minute, it was not revealed. கடைசி நேரம் வரைக்குமே பார்த்தா எல்லாம் ஒன்றா தான் இருக்கு, எல்லாம் தீவிட்டி தான் இருக்கு. Everybody, you all come to the church. சபைக்கு வர்றீங்க. Of course you are all people who are taking part in things. அந்த சபையில் எல்லாம் வந்து எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் 6th verse, 25வது அதிகாரம். And at midnight there was a cry made, behold the bridegroom cometh, go ye out to meet him. நடுராத்திரே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு போங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. You all rise up. நீங்கள் எல்லாம் எழுந்துட்டீங்க. Oh, the Son of God, the bridegroom is coming. அப்போ உங்களில் சிலர் என்ன பண்ணுறீங்க? சும்மா சபைக்கு வந்துட்டு போயிட்டு ஆட்டம் காட்டிகிட்டு இருந்தீங்க. Just coming and going and living as though you are a child of God. தேவனுடைய பிள்ளையை போல் அப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ மணவாளன் வந்துட்டார். bridegroom come, the voice is ringing, oh get ready, get ready. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்க? Because they have the oil. அந்த அங்கே என்ன இருக்குது? They were ready for entering into the bride, that chamber of bridegroom. அந்த மணவாளனுடைய பேழைக்குள்ளே பிரவேசிக்க அங்கே பிரயாசப்படுறாங்க. அப்போது அந்த ஆயில் இல்லாதவங்க, எண்ணெய் இல்லாதவங்க அங்கே இன்னொருத்தர் போய் கேட்குறாங்க, கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க ப்ளீஸ், கிவ் மீ சம் ஆயில்.
இது கொடுக்க முடியாது. இட் கான் பி கிவன். இட் இஸ் நாட் டேக் அண்ட் கிவ் பாலிசி. அப்படி இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விதமாக ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க? இது வரைக்கும் நீங்கள் அப்படியே தூங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க. யூ பீன் ஸ்லீப்பிங், கோயிங் அண்ட் கம்மிங். முடிஞ்சால் சர்ச்சுக்கு வரேன், முடியலன்னா நான் வேறு வேலை இருக்குது, ஐ சம் அதர் ஒர்க்ஸ், ஐ கான் கம் டு த சர்ச். அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க, ரைட்டு. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? அங்கே மணவாளன் சத்தம் வந்துருச்சுன்னு கேட்குறாங்க பாருங்கள். அப்பொழுது அவ்விதமாக எல்லாம் எழுந்திருக்கிறார்கள். எவ்ரிபடி இஸ் டியூனிங் தேர் லாம்ப்ஸ். பேவெற்றிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெற்றிகள் அணைந்து போகிறது என்றார்கள். The foolish virgin said, give me some oil. But it can't be. 10வது அப்படியே அவர்கள் வாங்க என்ன பண்ணாங்க? சரி, இவ்வளவு நாளாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லாமல் போயிட்டோம். we have not been careful so many days. now I will be. இப்போ நான் ரொம்ப பக்தியாக வாழ்ந்துருவேன். I will be very wise in seeking God. தேவனை தேடுறதுல ரொம்ப கருத்தாக இருப்பேன். முன்னெல்லாம் அப்படி இல்லை. சர்ச்சுக்கு முடிஞ்சால் போவேன், இல்லைன்னா பரவாயில்ல. ஐ யூஸ் டு கோ டு சர்ச் இஃப் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட். ஆனால் இப்போ இனிமேல் நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன். ஆனால் இட்ஸ் டூ லேட். நீ தீர்மானம் பண்ணி என்னையா பிரயோஜனம்? என்னங்க சிஸ்டர் பிரயோஜனம்? நீங்கள் இப்போ என்ன ஆச்சு தெரியுங்களா? நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க? கடைக்கு போய் பரார்னு காசத்துக்கு சுருட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு கடைக்கு போகிறீங்க. யோ கோ டு த ஷாப். அங்கே பாருங்கள் 9வது வசனத்தில் புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக அப்படி இல்லைன்னு சொன்ன உடனே நீங்கள் போய் கடையில் வாங்கிக்கன்னு சொன்ன உடனே 10வது அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துட்டார். இது என்னடா பிரச்சனை? And while they went to buy, the bridegroom came. And that were ready went in with him unto the marriage, and the door was shut. ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் வர்றீங்க, தரா புடான்ட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு எண்ணெயை வச்சுட்டு ஊற்றியும் கொளுத்த பார்க்குறீங்க. ஆனால் என்ன அது? நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க. ஆனால் இங்கே என்ன ஆகிப்போச்சு? 11ல் afterward came also the other virgins saying, Lord, Lord, open to us. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும். But he answered, said, verily I say unto you, I knew you not. உங்களை எனக்கு தெரியாதுங்க. சத்தம் மட்டும் கேட்குது. The door is closed. மூடிடுச்சு. There is a voice. சத்தம் கேட்குது. I knew you not. உங்களை எனக்கு தெரியாது. ஐயோ, பேழையில் நீ இல்லைன்னா பாதுகாப்பு இல்லைங்க. இஃப் யூ ஆர் நாட் இன் தி ஆர்க், வேர் ஆர் யூ now? எங்கே இருக்க? நீ ஆர்க்கில் இருக்கன்னு நினைக்கிறதுனால இல்லை. அது யூ மஸ்ட் நோ த டிஃப்ரென்ஸ். அது தெரியணும் உனக்கு. நீ ஆர்க்கில் இருந்தால், அந்த பேழையில் இருந்தால், you will have the peace and joy and the quietness of the heart of safety. பாதுகாப்பாக இருக்கங்கிற அந்த ஒரு பாதுகாப்பினுடைய அந்த உணர்வும் சமாதானம், சந்தோஷம். நம்ம நேற்று பார்த்த மாதிரி வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் கடந்து போகிற இந்த விசுவாசம், தைரியமெல்லாம் இருக்கும். you will have the faith and courage to pass through any circumstance in life. ஆனால் நீ பேழையில் இல்லாததுனால, because you are not in the ark, you have been to the church so many years, பல வருஷம் போயிட்டுருக்க. ரைட்டு சரி. ஆனால் you are not in the ark. ஆர்க்கில் இல்லை. அதனால தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற. you are confused. no peace, சமாதானம் இல்லை. no feeling of safety, பாதுகாப்பு இல்லை. திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு the flood came. திடீர்னு மணவாளன் வந்துட்டார். போய் அதை பண்ணி இதை பண்ணி பை ஹுக் அண்ட் க்ரூக் எப்படியாகலும் ஒன்று உள்ள நுழைஞ்சிடலாம். பேழைக்குள்ளேயும் போக முடியல, மணவாளனுடையத்துலேயும் போக முடியவில்லை. You could not get into the boat. ark and also the chamber of the bridegroom. You are left out. விடப்பட்டு போயிட்டு, ஐயோ, நம்ம சர்ச்சில் நம்மோடு கூட இருந்த சகோதரனாச்சே, சகோதரியாச்சே, பாஸ்டர் என்னை விட்டுறாதீங்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் தப்பிச்சு பிழைக்கிறதே பெரிய காரியமாக இருக்கும். உன்னை நான் பிடிக்கிறது, நீ உன்னை கையில், யூ மே கால் பாஸ்டர் சேவ் மீ.
But how can I to say myself is a big problem. Suppose தெரியாதனமா என் கையை உன்கிட்ட கொடுத்துட்டான்னு வையே. Suppose unfortunately if I give my hand, நீ என்ன புடிச்சு இழுத்து வெளியே தெரியுற. ஐயோ பாப்பா, ரொம்ப ஆபத்து இங்கே தான் பிரதர் சிஸ்டர், அங்கே கையை கொடுக்க மாட்டேன். ஐ வில் நெவர் கிவ் a hand. என்ன உனக்கு தெரியும், பல வருஷமாக நான் பார்த்துருக்கேன் உன்னை. I have seen you many years dear friend and sister. பிரதர் நீங்கள் என் மறந்து கொடுக்க மாட்டேன். ஆனால் ரொம்ப பயங்கரமானதுங்க. இட்ஸ் வெரி ஹாரிபிள். ரொம்ப பயங்கரம். பிரதர்ஸ், யூ ஷுட் பி வெரி சீரியஸ். நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இட்ஸ் நாட் அ ஸ்டோரி, கதை இல்லை. இட்ஸ் a very very serious thing. ஏன்னா என்ன பிரச்சனைனா, நான் செத்து போவங்கிறதையே என்னால் நிறைய சமயங்களில் நம்ப முடியல. தட்ஸ் த ப்ராப்ளம். I don't believe that I will die even. I will die, but I live as though I will never die. நான் செத்து போவேன், ஆனால் சாகாத போல தான். இப்போ யூ ஆல்சோ த சேம். அப்படி தான் நீ இருக்கிற. நீ ஒரு நாள் செத்து போவேன்னு தெரியும். யூ நோ தட் யூ வில் டை, பட் யூ ஒர்க் ஹோல்டிங் ஆன் டு திஸ். இதை பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இதை பிடிச்சிக்கிட்டு நீ தொங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. யூ ஆர் ஹேங்கிங். உன்னை இழுத்தாலும் ஜவ்வு மாதிரி வருதே ஒழிய நீ திரும்ப அங்கே போயிடுற. யூ கோ பேக் ஈவன் இஃப் யூ புல், யூ ஜஸ்ட் லைக் எ ஸ்ப்ரிங் யூ பேக். இதெல்லாம் 21 முடியட்டும். Let it be all finished by 21. Dear friend, it's a very serious matter. ரொம்ப சீரியஸ் மேட்டர். இந்த பிரசங்க நான் பண்ணுறேன்னா காலையிலேருந்து ஆண்டு இடத்துல சொல்லப்போனால் நான் கதறி தான் இங்கே கொண்டு. ஐ groan in the presence of God to preach this sermon. என்னுடைய ஆசை என்னென்னா, Lord, I should weep like you as you wept over Jerusalem for the people who are not saved. ரட்சிக்கப்படாத மக்களுக்காக எருசலேமை பார்த்து நீர் கண்ணீர் விட்டீரே, அப்படி நான் அழுந்த ஆண்டவரே. I should weep for souls because I know the value of the souls. ஆத்துமாக்களுடைய விலை மதிப்பை நான் அறிந்திருக்கிறேன். Dear people, probably this is the final message of this year to you. இல்லைங்களா? இதுதான் கடைசி சண்டையில், இதுதான் கடைசி சண்டை. This is the final message from God to you. If you don't give heed to the final message, please think over it and commit. Look at the Son of God who really shed his very precious blood. தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தின அந்த தெய்வகுமாரனை பாரு. If you are not safe in the ark, பேழையில் நீ பாதுகாப்பா இல்லைனா, a day will come, the flood will take you away. வெள்ளம் உன்னை தூக்கி எறிந்து போட்டுவிடும். Probably I may not weep on the day for you. அதனால் உனக்காக நான் அழ முடியாது, ஆனால் இன்னைக்கு நான் அழ முடியும். I can weep for you. Think over and commit your life to God. நீ யோசித்து தேவனிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஜெபிப்போம். Father, we thank you for the message of this last Sunday. இந்த கடைசி ஞாயிறனுடைய செய்திக்காய் ஸ்தோத்திரம். Lord, you know how I prayed this morning for these people. ஆண்டவரே, இந்த மக்களுக்காக நான் எப்படி ஜெபித்தேன் என்பதை நீ அறிந்திருக்கிறேன். I wanted to weep for these souls. ஆத்துமாக்களுக்காக அழ வேண்டும் என்று விரும்பினேன். Yes, Lord.
லைக் ஜெரேமியா, எரேமியாவை போல லெட் மீ வீப், நான் அழட்டும். லைக் மை மாஸ்டர் அண்ட் சேவியர், என்னுடைய எஜமானன் என் இரட்சகரை போல லெட் மீ லிவ், நான் வாழட்டும். மேக் மீ லைக் ஜீசஸ், இயேசுவை போல் என்னை மாற்றும் ஆண்டவரே. Because that is the very purpose of a soul being saved. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதனுடைய ஒரு நோக்கமே அதுதான். To be transformed like Jesus. இயேசுவை போல மாற்றப்படும்படியாக. ஐயோ, சபையில் they were in the church mingling with all the brothers and sisters. எல்லா brothers sisteroட இருந்தாங்க. ஆனால் என்ன இல்லையே, no oil. When the bridegroom was coming, மணவாளன் வரும்பொழுது they wanted to cook this way or that, எப்படியாக they wanted to get the oil, but it failed, and the voice came, I knew you not. எப்படியாக அந்த எண்ணெயை வாங்கி எப்படியா போகலான்னு பார்த்தாங்கன்னா, உங்களை அறியேன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே. Lord, I pray for this dear brothers and sisters. Speak to them. இந்த சகோதர சகோதரிடத்தில் பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.